Hi guys, welcome to Arapedia. So, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 10 CBSE பயாலஜி சாப்டர் 1 அதாவது லைஃப் ப்ராசஸஸில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கிளப்பலாம். ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்ரிஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பைசைக்கிளை ஓட்டுறோம்னா நம்ம வந்து எனர்ஜி யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எதாவது வேலை செய்கிறோன்னா யாராவது சொல்லுவாங்க நீ நிறைய எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் பண்ணாது இதுலன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி எனர்ஜி தான் என்ன நம்ம உடம்புக்குள்ள என்ன பேட்டரியாக இருக்குது இல்லை. ஈவன் வென் வி ஆர் நாட் டூயிங் இன் அப்பேரண்ட் ஆக்டிவிட்டி எனர்ஜி இஸ் நீடட் டு மெயின்டைன் அ ஸ்டேட் ஆஃப் ஆர்டர் இன் அவர் பாடி. இப்போது நம்ம எதுவுமே பண்ணாமல் கூட இருப்போம், ஆனால் நமக்கு பசி எடுக்கும். ஏன்? இப்போது அந்த சாப்பாடு நமக்கு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுதுங்கிறத நம்ம போன இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எதுக்கு சாதாரணமாக உட்காரும் போதே தேவைப்படுது, ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற மெயின்டெனன்ஸ்க்காக வந்து பார்த்தோன்னா இது தேவைப்படும். We also need material from outside in order to grow, develop, synthesize protein and other substance which is need in our body. The source of energy and material is the food we eat. So இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய வெளியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி எனர்ஜிஸ் எதுக்குன்னா க்ரோ ஆகிறதுக்கு, டெவலப் ஆகிறதுக்கு, ப்ரோட்டீன்ஸை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்டன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து நமக்கு தேவைப்படுது. The source of energy and material is the food we eat. ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக எப்படி உள்ளே எடுத்துக்கணும், நம்ம வந்து ஃபுட்டாக தான் எடுத்துக்கிறோம். வேறு எந்த மாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸால் வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ ஃபுட்டு மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தேவையான எல்லா எனர்ஜிஸையும் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறாங்க. ஸோ ஹவு டு லிவிங் திங்ஸ் கெட் தேர் ஃபுட்? The general requirement for energy and material is common in all organisms, but it is fulfilled in different ways. Some organisms use food material obtained from inorganic sources in the form of carbon dioxide and water. These organisms, the autotrophs, include green plants and some bacteria. Other organisms utilize complex substances. These complex substances have to be broken down into simpler ones before they can be used to break up and the growth of the body. To achieve this, organisms use biocatalysts called enzymes. Thus, the heterotroph survival depends directly or indirectly on autotrophs. Heterotroph organisms include animals and fungi. ஸோ இப்போ லிவிங் திங்ஸுக்கு அதோட ஃபுட் எப்படி கிடைக்கும்? ஸோ எல்லாருக்கும் காமன், அவங்க ஃபுட்டை சாப்பிட்றாங்க, ஆனால் அதை சாப்பிட்ற விதம் தான் வேறு. இப்போது பிளான்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது நம்ம சின்ன வயசுலேருந்து கத்தி படிச்சிருப்போம். ஆனால் ஃபோட்டோசிந்தசிஸ்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா சன்லைட் வரும், காற்று வரும், தண்ணி வரும், 3 கலந்து சாப்பாடாக வந்துடும். எப்படி வரும்? இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிச்சிருக்கோமே தவிர அரைகுறையாக படிச்சிருக்கோம். இப்போது இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா இந்த ஆட்டோட்ராஃப்ஸ் என்ன பண்ணோன்னா இந்த சன்லைட்டையும் ஏரையும் வாட்டரையும் வச்சு ப்ரிப்பேர் பண்ணது. அந்த இடத்துல அது என்ன பண்ணுன்னா இது வந்து நமக்கு குளோரோஃபில்லுங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ், அது வந்து குளோரோபிளாஸ்ட்டுங்கிறது எல்லா செல்லையும் இருக்கும், லீஃப் செல்ஸில் இருக்கும் அதிகமாக. அந்த குளோரோபிளாஸ்ட் இருக்கிறதுனால தான் லீஃப் வந்து பச்சை கலரில் இருக்குது. ஸோ அது மாதிரி குளோரோபிளாஸ்ட் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த குளோரோபிளாஸ்ட்டுக்குள்ளே குளோரோஃபில்னு ஒன்று இருக்கும். இந்த குளோரோஃபில் வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டுங்கிற மாதிரி. அது வந்து என்ன பண்ணுன்னா காற்று, அதாவது வந்து காற்றுனா சாதா காற்று கிடையாது, CO2. ஸோ CO2 ப்ளஸ் வாட்டர், இந்த வாட்டரை வந்து அதை வந்து ஆட் பண்ணுறப்போ இந்த இடத்துல வந்து இந்த குளோரோஃபில் வந்து என்ன பண்ணுன்னா நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இது ரெண்டுமே சேர்கிறதுனால அந்த ப்ராடக்ட் தான் என்னென்னா குளுக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜன். இந்த இடத்துல இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு மீடியம் தேவை. அந்த மீடியம் தான் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட். ஸோ சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கணும்னா எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி ஆகணும், சில கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும்னா லைட் எனர்ஜி காட்டி ஆகணும். அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெர்மல், இது அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தெர்மல் எனர்ஜி நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த ஹீட் எனர்ஜி கொடுக்கறதுனால தான் இது வந்து ஒரு நமக்கு குளுக்கோஸாகவும் ஆக்சிஜனாகவும் வெளியே வரும். ஸோ CO2 ப்ளஸ் H2O gives நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குளுக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜன். ஸோ அதனால தான் பிளான்ட்ஸ் நமக்கு ஆக்சிஜன் தருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதோட குளுக்கோஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிடும். இப்போது அதுக்கு பை ப்ராடக்டாக வர ஆக்சிஜனை வெளியே விடுறது தான் நமக்கு மேஜரான விஷயமாகவே இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஸ் பண்ணுற ஆக்சிஜனோட பை ப்ராடக்டாக CO2 வெளியே விடுறது தான் அதுக்கு முக்கியம். ஸோ நம்மளோட பிளான்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், ஆனால் நம்ம தான் அதை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராஃப்ஸில் க்ரீன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன், அப்புறம் சம் பாக்டீரியாஸ். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்போம் பிளான்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோட்ராஃப் இருக்கும். அதுவே நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் அப்புறம் அனிமல்ஸ் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, சன்லைட்டையும் காற்றையும் வச்ச சாப்பாடை ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லை, நம்ம சாப்பாடை சாப்பிடுவோம். நம்ம ஏதாவது ஒரு வழியில் ஆட்டோட்ராஃப்ஸை டிபெண்ட் ஆகிருப்போம். இப்போ நீங்கள் சொல்லலாம் நான் பிளான்ட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் அனிமல்ஸ் தான் சாப்பிடுவேன், நான் ஒரு நான் வெஜிடேரியனா, அந்த அனிமல்ஸ் என்ன சாப்பிடும்? சரி, நீங்கள் சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னிவோரஸ் அனிமல்னு வச்சுக்கோங்க. அந்த கார்னிவோரஸ் அனிமல் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு லாஸ்ட் எக்ஸ்டென்ட்டில்
அது ஒரு ஹெர்பிவோரஸ் அனிமல் தான் சாப்பிடும். அந்த ஹெர்பிவோரஸ் அனிமல் ஹெட்ரோட்ராஃப்ஸ் தான் சாப்பிட்றோம், ஆட்டோட்ராஃப்ஸ் தான் சாப்பிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோட்ராஃப்ஸில் டிபெண்ட் ஆகிருக்கும். நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் ஃபுட்டை க்ரியேட் பண்ண முடியாது. டு அச்சீவ் திஸ் த ஆர்கானிசம் யூஸ் பயோகேட்டலிஸ்ட் கால்ட் என்சைம்ஸ். ஸோ இந்த இடத்துல இது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து சாதாரணமாக அவங்க வந்து என்னன்னா அவங்களே ஒரு ஃபுட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஒரு பொருளை சாப்பிட்டு அதுலேருந்து நம்ம எனர்ஜியை எடுக்கணும். அவங்களுக்கு ஏற்கனவே அது எனர்ஜியாக கிடச்சிடும். குளுக்கோஸுங்கிறது ஒரு ரெடி ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வெறும் குளுக்கோஸ் மட்டும் சாப்பிட மாட்டோம். நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம். அந்த சாப்பாட்டில் குளுக்கோஸ் இருக்குமா? இல்லை. நம்ம அதை பிரேக் பண்ணுவோம். நம்மளோட உடம்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதை பிரேக் பண்ணுறதுக்காக நிறைய ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது இந்த சாப்டரில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பிரேக் பண்ணுற ஒரு சப்ஸ்டன்சஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பயோகேட்டலிஸ்ட், அதாவது என்சைம்ஸ். ஸோ இந்த பயோகேட்டலிஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து செய்யுது. Thus the heterotroph's survival depends directly or indirectly on autotrophs. Heterotrophic organisms include humans and fungi. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிக்கலாம். இப்போது எடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பித்த எதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேசிக்காக இருக்குது ஆட்டோட்ரோஃபிக் நியூட்ரிஷன். ஸோ இப்போ ஆட்டோட்ரோஃபிக் நியூட்ரிஷன் பார்க்கலாம். கார்பன் அண்ட் எனர்ஜி ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் த ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம் ஆர் ஃபுல்ஃபில்ட் பை ஃபோட்டோசிந்தசிஸ். நான் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு கார்பன் அப்புறம் எனர்ஜி ரெக்யர்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸ் வந்து அவங்களோட ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஃபுல்ஃபில் பண்ணிப்பாங்க. இட் இஸ் அ ப்ராசஸ் பை விச் ஆட்டோட்ரோஃபிஸ் டேக் இட்ஸ் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் அவுட் சைட் அண்ட் கன்வெர்ட் தம் இன்டு ஸ்டோர்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோட்ரோஃப்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியிலேருந்து சப்ஸ்டன்ஸ் எடுத்து அதை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா அந்த குளோரோஃபில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ணுவோம். ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா உங்களுக்கு குளுக்கோஸ் கிடைக்கும். குளுக்கோஸ் ஒரு ரெடி ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அது எப்போ வேணும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் பிளான்ட்டோட அதுக்குன்னு இருக்க சில இடங்களில். This material is taken in the form of carbon dioxide and water, which is converted into carbohydrates in the presence of sunlight and chlorophyll. So sunlight அப்புறம் chlorophyll presence இந்த carbohydrates வருது. Carbohydrates are utilized for providing energy to the plants. ஸோ நான் சொன்ன மாதிரி இருக்குது. The carbohydrates serves as the internal energy reserve to be used as when as required by the plant. ஸோ அந்த பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமைச்சதுன்னா இப்போ தான் சாப்பிட்டாகணும்னு இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நமக்கு வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு கிடைக்கும். அதுவே ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பிளான்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு கிடைக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சீசன் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சன்லைட் அதிகமாக இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இதுமாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். தண்ணி கிடைக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கிடைக்கிற டைமில் நிறைய முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸை செஞ்சு அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க இந்த ஃபுட்டை. இப்போ டக்குன்னு வந்து என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட ஃபுட்டு இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க செஞ்சு வச்சுப்பாங்க. A somewhat similar situation in scene is this, where some of the energy derived from the food we eat is stored in the body in the form of glycogen. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபேட்டாக இருப்பாங்க. எப்படி? ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புலையோ ஃபுட்டு வந்து சேவ் ஆகும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இல்லாமல் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம நிறைய சாப்பிட்டோன்னா அந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா செரிக்காது. சரி இது நம்ம ஒரு எனர்ஜியாக எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கிளைக்கோஜனுங்கிற ஃபார்மில் நம்ம பாடி வந்து சேவ் பண்ணும். எப்படி வந்து குளுக்கோஸுங்கிற ஃபார்மில் வந்து பிளான்ட் சேவ் பண்ணுதோ அதே மாதிரி கிளைக்கோஜனுங்கிற ஃபார்மில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு சேகரிக்கும். ஸோ அதை என்னென்னு சொல்லணும்னா நம்ம சாதாரண கொழுப்புன்னு சொல்லலாம். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அந்த கிளைக்கோஜன் தான் வந்து நமக்கு கொழுப்பாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய எக்ஸசைஸில் பண்ணுறப்போ அதை வந்து கரையோடு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து எனர்ஜியாக வந்து எடுத்துக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் வந்து நடக்கிறது. ஸோ அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கிளைக்கோஜன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேர்டு வந்து சேமாக இருக்கும். குளுக்கோஸ்னு இருக்கும், கிளைசரால்னு இருக்கும், கிளைக்கோஜன்னு இருக்கும். ஸோ பிளான்ட்ஸ் கிட்ட இருக்கிறது குளுக்கோஸ், அதுவே நம்மக்கிட்ட இருக்கிறது கிளைக்கோஜன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸோட கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. 6CO2 + 12H2O gives chlorophyll in the presence of chlorophyll and sunlight. C6H12O6 அதாவது குளுக்கோஸ் ப்ளஸ் 6CO2 ப்ளஸ் 6H2O, அதாவது CO2 ப்ளஸ் H2O. ஸோ கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் ஆட் பண்ணுறப்போ எப்போனா குளோரோஃபில் அப்புறம் சன்லைட்டோட ப்ரெசன்ஸில் நமக்கு குளுக்கோஸும் கிடைக்கும், ஆக்சிஜனும் கிடைக்கும், திரும்ப கொஞ்சம் வாட்டரும் கிடைக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட் வந்து CO2வையும் H2ஓயும் வந்து பார்த்திங்கன்னா வேறு சோர்ஸ்லேருந்து எடுத்துக்கும். அதுக்கிட்ட குளோரோஃபில் தானாகவே இருக்கும். சன்லைட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அது கிடைக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒன்றா சேர்த்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா குளுக்கோஸை ஃபார்ம் பண்ணிடும். அப்புறம் ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையில்லைங்கிறதுனால அதை வெளியில் ரிகுலேட் பண்ணிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா H2O வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே விட்டுரும், இல்லைனா அதுக்குன்னு அது யூஸ் பண்ணிக்கும். Let us now see what actually happens during the process of photosynthesis. The following events occur during this process.
ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன நடக்கும், அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட் எனர்ஜி பை குளோரோஃபில். ஸோ லைட் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோரோஃபில் அப்சர்வ் பண்ணிக்கும். கன்வர்ஷன் ஆஃப் லைட் எனர்ஜி இன்ட்டு கெமிக்கல் எனர்ஜி, ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் இன்ட்டு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ இந்த லைட் எனர்ஜி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியை கிரியேட் பண்ணவும் முடியாது, டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு தான் மாற்ற முடியும். ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் பி டிஸ்ட்ராய்டு. ஆனால் இந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்மில் மாற்றலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டியூப்லைட் போடுறப்போ லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துல லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுறாங்க. அது மூலிமா ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரிக்கிறாங்க, ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ரெடக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டு கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெடக்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ்னால் வந்து கார்பன் டை ஆக்சைடு பண்ணுற மூலிமா அவங்களுக்கு கார்போஹைட்ரேட் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு சாப்டர். இது வந்து அடுத்த சாப்டரில் நம்ம பார்ப்போம். தீஸ் ஸ்டெப்ஸ் நீட் நாட் டு பி டேக் பிளேஸ் ஒன் ஆஃப்டர் அனதர் இமீடியட்லி. ஃபார் எக்ஸாம்பிள், இது நடந்ததுமே அடுத்து இது நடந்துடும், இது நடந்ததுமே அடுத்து இது நடந்துடும் அவங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் அது வந்து நமக்கு நடக்கணும். ஆனால் இது நடந்தது டக்குன்னு நடக்கணுமா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போது டெசர்ட் பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து நைட்டில் எடுத்துக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் the desert plants take up carbon dioxide at night and prepare an intermediate which is added upon by the energy absorbed by the chlorophyll during the day. Let us see how each of the components of the above reaction are necessary for photosynthesis. If you carefully observe a cross section of a leaf under the microscope, you will notice that some cells contain green dots. These green dots are cell organelles called chloroplasts which contain chlorophyll. Let us do an activity which demonstrates that chlorophyll is essential for photosynthesis. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பார்த்தோன்னா ஒரு கிராஸ் செக்ஷன் ஆஃப் லீஃப், அதாவது ஒரு லீஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேப்பர் தின்னு இருக்கும். அந்த பேப்பர் தின்னு அதோட லீஃபோட கிராஸ் செக்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து பார்த்து நம்ம பார்க்குறப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா மைக்ரோஸ்கோப்பில் நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இதில் மேஜராக நம்ம என்ன பார்க்கணுன்னா நிறைய சின்ன 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 டாட்ஸ் இருக்கும். இந்த டாட்ஸ்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதுதான் குளோரோபிளாஸ்ட். அந்த குளோரோபிளாஸ்ட்குள்ளே நிறைய வந்து பார்த்திங்கன்னா குளோரோஃபில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமான ஒரு ஃபோட்டோசின்தசிஸ்க்கு தேவையான ஒரு விஷயம். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்ஸ் எல்லாம் க்ரீன் கலரில் இருக்கிறதுனால தான் பிளான்ட்டோட லீவ்ஸ் நமக்கு க்ரீன் கலரில் இருக்குது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்ஸ் வந்து சாகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் குளோரோஃபில் வந்து பார்த்திங்கன்னா செத்துரும். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸில் இருக்கிற அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் பிளான்ட்ஸில் என்ன ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் தான் இருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் பண்ணும். அது வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் தான் டியூரிங் த டே வந்து பார்த்திங்கன்னா குளோரோஃபில் அப்சர்வ் பண்ணுறதை வந்து பார்த்திங்கன்னா அது எடுத்துக்கும். இப்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு டேயில் கிடைக்காம இருக்கலாம். ஸோ நிறைய ரீசன் இருக்குது. ஸோ குளோரோஃபில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து சன்லைட் அப்சர்வ் பண்ணிவிடும். அதுவே நைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா CO2 கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டருக்கு வந்து அது வந்து ரொம்ப டீப்பான ரூட்ஸ் இருக்கிறதுனால வாட்டரோட பிரச்சனை வந்து அதுக்கு அவ்வளோவா இருக்காது. ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து டே டைமில் குளோரோஃபில் வந்து சன்லைட்டை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நைட் டைமில் CO2 வந்து இந்த குளோரோஃபில் வந்து இது பண்ணும். ஸோ CO2 வந்து பார்த்திங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணி இதுக்கு வந்து தேவையான ஸ்டார்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்குது. Now let us study how plants obtain carbon dioxide. We have talked about stomata, which are tiny pores present on the surface of the leaves. Massive amount of gases exchange take place in the leaves through these pores for purpose of photosynthesis. But it is important to note here that exchange of gases occurs across surfaces of stems, roots and leaves as well. Since large amount of water can also be lost through these stomata, the plant closes these pores when it does not need carbon dioxide for photosynthesis. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸில் வந்து முக்கியமான விஷயம் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச். இப்போ ஆக்சிஜன் வெளியே வருது, கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போகுது, சன்லைட் வருது, தண்ணி வெளியே போகுது, தண்ணி உள்ளே போகுது. ஸோ இதுமாதிரி 1008 எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், எல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஓப்பனிங்கோ க்ளோசிங்கோ இருக்கணும்ல. ஸோ அதான் ஸ்டொமாட்டா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனி போர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஆனால் இதில் மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கும் நிறைய லார்ஜ் அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் நடக்குமே தவிர மீதி எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் ஹியர் தட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அக்கர் அக்ராஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்டெம்ஸ், ரூட்ஸ் அண்ட் லீவ்ஸ் ஆஸ் வெல். ஸோ ஸ்டெம்லேயும் நடக்கும், ரூட்லேயும் நடக்கும், லீவ்ஸ்லேயும் நடக்கும். இப்போது சின்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கேன் ஆல்சோ பி லாஸ்ட் த்ரூ தி ஸ்டொமாட்டா. ஸோ இப்போ இந்த ஸ்டொமாட்டா வந்து ஓப்பன்லேயே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோரி விளம்பரத்தில் வர மாதிரி சூரியன் நம்மளை வந்து ஸ்ட்ரா போட்டு உரிகிற மாதிரி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வெளியே போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து தண்ணி வெளியே வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். அதனால் இந்த ஸ்டொமாட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு செல்ஸ் இருக்கும். 2 கார்டு செல் வந்து பார்த்திங்கன்னா பேராக இருக்கும். நம்ம வந்து புக்கில் வந்து பேஜ் நம்பர் 83 ஃபிகர் 6.3 வந்து மேலே பார்த்திங்கன்னா டாப் ரைட் கார்னரில்
சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா பல்ஜ் ஆச்சுன்னா அது வந்து ஓப்பனில் இருக்கும் அந்த காட் செல். ஸோ ஒரு போர் இருக்குன்னா அது வந்து 2 பல்ஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும், நடுவில் வந்து 2 பீன்ஸ் மாதிரி இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து பல்ஜ் ஆச்சுன்னா நடுவில் இருக்கிற கேப் வந்து கொஞ்சம் பெருசாகும். 2 கிட்னி சைஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பல்ஜ் ஆகிறப்ப என்ன ஆகும், நடுவில் இருக்கிற கேப் வந்து பெருசாகும். அதுவே அது 2 ஃப்ளாட் ஆகிடுச்சுன்னா நடுவில் ஓட்டே இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த காட் செல்ஸ் வந்து கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்போது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும். The opening and closing of the pore is a function of guard cells. The guard cells swell when the water flows into them, causing the stomatal pore to open. Similarly, the pore closes if the guard cells shrink. Based on 2 activities perform above. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2-3 ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி 5.1 take a potted plant with variated leaves, for example money plant or crotons. Keep the plant in a dark room for 3 days. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு லீவ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ட்ரீ வந்து எடுத்துக்கலாம், ஒரு பாட்டட் பிளான்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி. அதை வந்து எடுத்து போய் ஒரு டார்க் ரூமில் வைக்கணும். டார்க் ரூம்னா அந்த இடத்துல லைட் இருக்கக்கூடாது, சன்லைட் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அந்த இடத்துல வச்சு ஒரு 3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதுக்கிட்ட சேர்ந்த எல்லா குளுக்கோஸும் வந்து பார்த்திங்கன்னா தீர்ந்துருக்கும். ஸோ அதனால் எடுத்துகிட்டு போய் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டில் வச்சு ஒரு 6 ஹார்ஸுக்கு வைங்க. இப்போ 6 ஹார்ஸுக்கு வச்சிங்கன்னா என்ன ஆகும், அந்த 6 ஹார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் காலியானதுனால பயங்கர ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆரம்பிக்கும் அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ என்ன ஆகும்னா அந்த 6 ஹார்ஸில் வந்து அது இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், நிறைய ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால் டக்குன்னு ஒரு பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு லீஃபை வந்து ப்ளக் பண்ணி அதில் இருக்கிற க்ரீன் ஏரியாஸ், அது எல்லோ கலரில் இருந்திருக்கும், அதோட க்ரீன் ஏரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து அந்த இடத்துல இருக்கிற குளோரோஃபில்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தண்ணி இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ வந்து அதில் வந்து இது கிடச்சதுனால என்ன ஆகும்னா அது வந்து ரொம்ப வந்து ஆக்டிவ் ஆகி அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனாக இருக்கும் சில இடங்களில். இது வந்து ஆக்டிவ் ஃபிகர் 5.2 வந்து பார்க்கலாம், நம்ம பேஜ் நம்பர் 82 இருக்குது. இப்போது அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்னா பாயிலிங் வாட்டரில் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு போடணும். அப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அந்த க்ரீன் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கணும், ட்ரேஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இதை வந்து நம்ம ஒரு பீக்கர் கண்டெய்னிங் ஆல்கஹாலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து இமர்ஸ் பண்ணணும். கேர்ஃபுல்லி பிளேஸ் த அபவ் பீக்கர் இன் வாட்டர் பாத் அண்ட் ஹீட் டில் த ஆல்கஹால் பிகன்ஸ் டு பாயில். What happens to the color of the leaf? What is the color of the solution? Now dip the dilute solution of iodine for a few minutes. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எடுத்தக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர்லெஸ் ஆகிடும் அந்த லீஃப் டோட்டலாக. இப்போது அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலர்லெஸ் ஆகிடும், எதுவுமே அதில் இருக்காது. இப்போ நீங்கள் மட்டும் அதில் அயோடினில் வச்சு எடுத்திங்கன்னா அந்த க்ரீன் பார்ட்ஸ் இருந்தது மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அயோடினோட வந்து ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா ஸ்டார்ச்சோட ப்ரெசன்ஸ் நமக்கு தெரியுது. ஸோ can you conclude the presence of starch in various areas of the leaf? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துல வந்து அந்த இடத்துல ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்ததுனால குளுக்கோஸ் அந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச்சோட ப்ரெசன்ஸ் அந்த இடத்துல இருந்திருக்கு. So far we have talked about how autotrophic meet their energy requirements, but they also need other raw material for building their body. Water used up in photosynthesis is taken up from the soil by roots in terrestrial plants. Other materials like nitrogen, phosphorus, iron, magnesium are taken from the soil. ஸோ நமக்கு பிளான்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் தேவையில்லை. ஸோ குளுக்கோஸை மட்டும் வச்சு நம்மளால் உயிர் வாழ முடியாது. நமக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸ் தேவை. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய டைப் ஆஃப் நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், அயன், மெக்னீஷியம் இந்த மாதிரி நிறைய மெட்டல்ஸோ நான் மெட்டல்ஸோ தேவைப்படும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8ல் படிச்சிருப்போம் ரைசோபியம்ங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ட்ஸோட ரூட்டில் இருக்கும். அது வந்து அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை வந்து ஒரு எடிபிள் ஃபார்ம் ஆஃப் நைட்ரஜனை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு, அந்த பிளான்ட்ஸுக்கு வந்து தேவையான நியூட்ரிஷன்ஸ் இருக்கணும். நைட்ரஜன் இஸ் இன் எசென்ஷியல் எலமெண்ட் யூஸ் இன் த சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் அதர் காம்பவுண்ட்ஸ். ஸோ நைட்ரஜன் வந்து எதுக்கு யூஸ் ஆகணும்னா நமக்கு வந்து ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு அதோட காம்பவுண்டை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு தான். This is taken up in the form of organic nitrates or nitrates, or it is taken up as organic compounds which have been prepared by bacteria from atmospheric nitrogen. ஸோ நமக்கு இதுக்கு பேர் கொடுக்கல, ஆனால் நமக்கு 8th 9th வந்திருக்கு. இது ரைசோபியம், RHIZOBIUM, ரைசோபியம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன்ஸை முடிச்சிருவோம். அப்புறம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் பீயிங்கில் இருக்கிற நியூட்ரிஷன், நமக்கு ஹியூமன் பீயிங்ஸில் என்ன நடக்குது, நம்மளோட வயிற்றுக்குள்ளே என்ன நடக்குது, நம்மளோட இன்டெஸ்டைன்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டு உள்ளே போகிறதுலேருந்து அது வெளியே வர்ற வரைக்கும் இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.